வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசு நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் வனங்களை ஒட்டி இருக்கின்ற ஒரு மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் இருந்து வருகிறது. அதிலும் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதியிலே வனவிலங்குகள் அதிக அளவு வாழுகின்ற காடுகளும் மலைகளும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இதனால் வனவிலங்குகளுடைய தொல்லைகள் அவ்வப்போது பொதுமக்களுக்கு ஏற்பட்டு வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இது பற்றி வனத்துறையிடம் எடுத்துச் சொன்னால் அப்போது அதை செவிசாய்க்கிறார்கள், பிறகு அதை கவனிக்க தவறிவிடுகிறார்கள் என்றும், அதனால் மக்கள் விளைவிக்கும் பொருள்களை யானைகள் வந்து, கூட்டங்கள் வந்து நாசம் செய்து சென்று விடுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சி வேடன்வயல், 2வது மைல், தேவர்சோலை சாலை என்று பல பகுதிகளிலே நடப்பது வழக்கமாக இந்த நிலையிலே இருந்து வருகிறது. அந்த பகுதியிலே வாழை மரங்கள் பயிரிட்டு வருவது ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஒரு விவசாயமாக இருந்து வருகிறது. இதை கடந்த 2-3 வருடமாக யானை வந்து இந்த வாழை மரத்தையும் வாழை தாரையும் சாப்பிடுவதோடு வாழை மரத்தை அடியோடு அழித்துவிட்டு நாசம் செய்துவிட்டு செல்லுகிறது என்று வனத்துறைக்கு 3 ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லி வருகிறோம். அவர்களிடத்திலே எங்களுடைய வறுமையை நிலையை எடுத்துச் சொல்லுகிறோம். நாங்கள் பாடுபட்டு விவசாயம் செய்து கடன் வாங்கி இந்த விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் யானைகள் வந்து இது விளைந்து பயிர் தரும் நேரத்தில் நாசம் செய்துவிட்டு போகிறதே, நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? யானை கூட்டங்கள் இங்கே வராமல் நீங்கள் அகல குழி தோண்ட கூடாதா என்று பல முறை நாங்கள் சொல்லி வருகிறோம். ஆனால் வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை பார்த்த பிறகாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டார்கள். இதனை அறிந்த நகரமன்றத்தினுடைய பெரும் தலைவி பரிமளா அவர்களும் துறை தலைவர் சிவராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை நகராட்சியினுடைய துறை தலைவர் சித்தவர் என்று அழைக்கப்படுகின்ற சிவராஜ் அவர்களும் நேரடியாக சென்று பார்த்து விவசாயிகளுக்கு ஆறுதலை கூறினார்கள் என்றும், இது சம்பந்தமாக வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களும் கேட்டுக்கொண்டதாக நமது செய்தியாளர் இதனை படம்பிடித்து நமது நகர்வள பகுதிக்காக வழங்கியிருக்கிறார். വീഡിയോ എടുത്ത് വെച്ചിട്ടുണ്ട്. അപ്പൊ നിങ്ങൾ വരികയല്ലേ, ഏതായാലും വരികയല്ലേ, അതുകൊണ്ടാണ് അധിക പ്രസംഗം ചെയ്യാൻ. பாரதி வயல் கேட்டீங்களா? போது பாரதி வயல், அந்த வயல்ல தான் அந்த யானை അവിടെ കാൽപ്പാട് കാണുന്നുണ്ട്. ഇന്നൊന്നാ മോളെ കൂടെ ഒന്ന് വന്നിട്ടില്ല. നീ അവിടെ പോകലട്ടാ, റേഞ്ചർസ് വരും. കമ്പി വലിക്കാൻ കമ്പി കെട്ട് പോസ്റ്റിട്ടോ അപ്പൊ കെട്ട് அது சொல்ல மறந்துட்டேன். அந்த அந்த அங்கே 200 ரூபா தான் அந்த வீட்டு அடிக்கிறது டவுனில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை பார்த்த பிறகாவது வனத்துறை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இந்த மக்கள் குடியிருந்து வருகின்ற பகுதிகளிலும், மக்கள் விவசாயம் செய்து பிழைப்பை நடத்தி வருகின்ற பகுதிகளிலும் யானை கூட்டங்கள் வராமல் நடவடிக்கை எடுப்பார்களா? விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள். பொதுநல ஆர்வலர்களும் இதனை வலியுறுத்தி வனத்துறைக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு பகுதியிலேருந்து பேசுகிறோம். இந்த பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 2 மணி அளவில் யானை வந்து இங்கே பாரதி நம்மளோட வயலில் இங்கே நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம். இங்கே 2-3 தோட்டத்துங்களில் வாழை பயிரிட்டுருக்காங்க. தொடர்ச்சியாக வருஷம் இந்த பகுதியில் வந்து யானை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த வாழைகளை நாசம் செய்துட்டு போகுது. இதை பல முறை வனத்துறையில் புகார் கொடுத்தும் வனத்துறை எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கலை. இந்த தடவையாவது வனத்துறை இதை கவனத்தில் எடுத்து இந்த பகுதி மக்களுக்கு
யானை வராமல் தடுத்து இந்த பகுதி மக்களுடைய விவசாயத்தை காப்பாற்றுங்கிறது இந்த மக்களுடைய அடிப்படையான கோரிக்கை. நிர்வாகம் இதை கவனத்தில் மேற்கொள்ளணுங்கிறது மக்களின் சார்பாக வலியுறுத்துறோம். நன்றி. எத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.